2 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்தும் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியில் மனு தாக்கல் செய்த முதல் வேட்பாளராக கோபாலகிருஷ்ணன் ஆவார். 50க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்த அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கான மனுவை முறைப்படி சமர்ப்பித்தார். தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற தீவிர ஆவண பரிசீலனைக்கு பிறகு அவரது வேட்புமனு அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளப்பட்டது. செய்தியாளரிடம் பேசிய திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தேர்தல் ஆணையத்தின் ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. குறிப்பாக உதவி மையத்தில் இருந்த ஊழியர்கள் மிகுந்த கனிவோடும் பொறுமையோடும் வழிகாட்டி எந்தவித சிரமமும் இன்றி மனு தாக்கல் செய்ய உதவினர். அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். லாஸ்பேட்டை தொகுதியின் பூர்வீக வாசியான இவர் ஏற்கனவே சமூக பணிகளில் ஈடுபாடு கொண்டவர் என்பதால் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது களம் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது.